அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு சின்ன வார்த்தையை தான் பார்க்க போறோம். ஒரு அழகான திக்ரு. இந்த திக்ரை மட்டும் பார்த்தீங்கன்னா நியத் வைத்து 505 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஒரே அமர்வுல தான் ஓதணும் கிடையாது. நீங்க பிரிச்சு கூட முடியலைன்னா ஓதிக்கொள்ள முடியும். ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தை. இதை ஓதி பாருங்க. நிச்சயமாக இத்தனை நாள் நடக்காத தேவைகள் கூட இப்ப உங்களுக்கு உடனே நடந்துரும்னு சொல்லலாம். ஏன்னா அல்லாஹும் நம்மளிடத்துல இருந்து என்ன ஆசைப்படுறான்னு பாத்தீங்கன்னா, அவனால எல்லாமே செய்ய முடியும். ஆனா என் அடியான் என்கிட்ட பொறுப்பு படைக்கிறானா, என்கிட்ட கடைசி வரையும் அவன் எதிர்பார்க்கிறானா அப்படிங்கறத அல்லாஹ் ஆசைப்படுறான். அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து யாராவது ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதை கடைசி நொடி வரையுமே என்ன பண்றான்ல, எப்படியாவது ஒரு உதவி செஞ்சு அந்த ஒரு விஷயத்துல அவர்களுக்கான நல்லதை கொடுத்துட்றான். அதனால நீங்க எவ்வளவோ நாள் காத்திருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் தள்ளி வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு இப்ப கூட அதனுடைய வெற்றியை அல்லாஹும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வார்த்தை இது நாம மட்டும் கிடையாது, பல நபிமார்களும் வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு வார்த்தை தான். ஏன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னாடி ஃபிரௌன் துரத்திட்டு வரும்போது அந்த சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு யார்கிட்ட போய் நின்னாங்க? அல்லாஹ் இடத்துல தான் போய் நின்னாங்க. அதே மாதிரி மக்கத்து குறைஷினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வரும்போது யார்கிட்ட போய் நின்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல தான் போய் நின்னாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தினரே அவர்களை தீக்குண்டத்துல போட பார்த்தாங்க. அப்ப யார்கிட்ட போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முறையிட்டாங்க? அல்லாஹ் இடத்துல தான். எல்லாரும் அல்லாஹ் இடத்துல தான் என்ன பண்றாங்க? முறையிட்டாங்க, பொறுப்பு கொடுத்தாங்க. தவக்கல்து அலல்லாஹி இல்லா பில்லாஹ், நான் பொறுப்பு சாட்டுவது அல்லாஹ்வின் மீதே கொண்டே தவிர வேறு இல்லை. தவக்கல்து அலல்லாஹி இல்லா பில்லாஹ், நம்பிக்கையோட சொல்லுங்க. அல்லாஹிடத்துல நான் அல்லாஹின் மீத பொறுப்பு சாட்டுகிறேன், நான் அல்லாஹின் மீது தான் பொறுப்பு சாட்டுகிறேன், நான் அல்லாஹின் மீது தான் பொறுப்பு சாட்டுகிறேன். நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நம்மளை தவிர அந்த அடியான் வேற யாரிடத்துலயுமே போறதுல நம்மள்ட்ட தான் பொறுப்பு சாட்டுறான். அப்ப நாம தான் என்ன பண்ணுவோம்? அந்த அடியானுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து விடுவான். நிச்சயமாக தவக்கல்து அலல்லாஹி இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் யாருமே இல்லை. நம்பிக்கையோடு எந்த ஒரு தேவைக்கா இருந்தாலும் இதை ஓதி முடிங்க. நமக்கு ரமலான் வந்துட்டு இருக்கு. அல்லாஹுடைய கிருபையில பாத்தீங்கன்னா நம்முடைய எல்லா தேவையும் இந்த தடவை நிறைவேறி இருக்கணும்னு சொல்லிட்டு நியத்து வைத்துக் கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த ரமலான் நமக்கு சந்தோஷமானதா, பரக்கத்தானதா, ரஹ்மத்தானதா, வெற்றியானதா கழியணும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பையும் தந்து இந்த ரமலானுடைய சுவையும் நமக்கு தருவானாக, நற்பலனையும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.